தாயும் மகளும் இப்பராடம் வந்து கொல்லப்பட்டிருக்கிறேன். ஏற்பண்ணில் சந்தியில் வச்சு மண்டையில் போடுவாங்க. காசுக்காக குற்றவாளிகளுக்கு சார்பாக வாதாடி விபத்து ஏற்படுத்தி ஒரு நாள் மரணித்தால் அதுவும் கொலை குற்றமாக கருதப்பட்டு போலீசாரால் நீதிமன்றத்துக்கு சாதாரண விபத்து கேஸாக நடவடிக்கைகள் வந்து பொதுமக்கள் மத்தியில் வரவேற்பையும் பாராட்டையும் பெற்றிருக்கிறது. ஏராளமான பெரிய மோட்டார் சைக்கிளில் பல்வேறு காரணங்கள், அந்த லைசன்ஸ் இல்லாமல் அல்லது ஒரு ஒழுங்கான ஆவணங்கள் இல்லாமல் அல்லது ஏதோ ஒரு குறைபாடுகள் காரணமாக பல மோட்டார் சைக்கிள்கள் 30க்கும் மேற்பட்ட மோட்டார் சைக்கிளை கைப்பற்றப்பட்டு போலீஸ் கொண்டு செல்லப்பட்டிருக்கிறது. நடவடிக்கைக்கு வந்து மக்கள் மத்தியில் ஒரு வரவேற்பையும் பாராட்டையும் பெற்றிருப்பதற்கான ஒரு விஷயம் ஒன்று. ஆனால் மக்களுடைய எதிர்பார்ப்பு என்னென்னா இந்த நடவடிக்கை தொடர்ந்து நடக்கணும். இப்போ அன்னையில் மரணமான கணேசன் செல்வ மரணத்துக்கு பிறகு இந்த ஒரு பொதுநிலையை தவிர்க்கிறதுக்காக ஒரு சில நாட்களை செய்து போட்டு அப்படி விடுபடக்கூடாது என்பது மக்களுடைய விருப்பமாக இருந்தது. எனவே இந்த நடவடிக்கை தொடர்ந்து நடக்கணும். ரெண்டாவது என்னன்னா போலீஸ் தரப்பு மீது சமூகத்திலும் சரி பெரும்பாலான சட்டத்தரணிகள் முன்வைக்கிற ஒரு குற்றச்சாட்டு ஒன்று என்னன்னா, உங்களுக்கு தெரியும் சட்டத்தில் தெளிவான ஏற்பாடுகள் இருக்கிறது. மது போதையில் வாகனம் செலுத்தி விபத்து ஏற்படுத்தி மரணம் ஒன்று நடந்தால் அது இலங்கை தண்டனை சட்டப்பூவினுடைய பிரிவு 297 கீழ கொலை குற்றமாக கருதப்பட்டு வழக்கு தாக்கல் செய்யப்படும் என்று சொல்லப்பட்டது. அதே மாதிரி மோட்டார் போக்குவரத்து சட்டம் 151(1)(c) சொல்லப்படுது. ஒருவர் மது போதையிலேயோ அல்லது போதைப்பொருள் பாவித்த வேகமாக வாகனத்தை செலுத்தி விபத்து ஏற்படுத்தி ஒரு நாள் மரணித்தால் அதுவும் கொலை குற்றமாக கருதப்பட்டு நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்ய வேண்டும் என்றும், இது பிணையில் வர முடியாத வழக்காகவும் அல்லது அவருடைய லைசன்ஸ் லைஃப் டைமோ அல்லது நீண்ட காலத்துக்கோ ரத்து செய்யப்பட வேண்டிய ஏற்பாடுகள் சட்டத்தில் தெளிவாக சொல்லப்பட்டது. கிளிநொச்சியில் மது போதையிலும் சரி போதைப்பொருள் பாவத்திலும் சரி விபத்து ஏற்படுத்தி நிகழ்ந்த மரணங்கள் பல. இந்த மரணங்கள் எல்லாமே இந்த கொலைகள் எல்லாமே போலீசாரால் நீதிமன்றத்துக்கு சாதாரண விபத்து கேஸாகவே கொண்டு செல்லப்பட்டிருக்கிறது. விபத்து என்பது எதிர்பாராமல் நடக்கிறது. எனவே விபத்து கேஸாக கொண்டு போற வழியால் அந்த சம்பந்தப்பட்ட தரப்பு ஈஸியா சட்டத்தில் பிடிக்கிறது வெளியில வருகிறது. உங்களுக்கு தெரியும் 2024 டிசம்பர் 10 இதே கிளிநொச்சி 9 ரோட்ல ஒரு குடும்பத்தையும் சீரழிச்சாங்க. அது தாயும் மகளும் டிப்பராடம் போது கொல்லப்பட்டிருக்கிற டிரைவர் முறவரியில இருந்திருக்கார். டிரைவர் வெளியில வந்துட்டார். உருத்திரபுரத்தில் போன மே மாதம் நடந்தது. பிள்ளையை ஏற்ற வந்த தாய் மோட்டார் சைக்கிள் அடிபட்டு செத்துருக்கிறார். அடுத்த நாள் குடும்பத்தினுடைய கைப்புறத்துக்கு பிறகு அந்த சம்பந்தப்பட்ட இளைஞனுடைய யூரின் டெஸ்ட் பண்ண இடத்துல அவர் ஐஸ் போதைப்பொருள் பாவத்திற்காக நிரூபிக்கப்பட்டது சொல்லப்பட்டது. ஆனால் அந்த கேஸும் விபத்து கேஸாக கொண்டு செல்லப்பட்டது. பரந்தன்ல பள்ளிக்கூடப்படி டியூஷன் போயிட்டு போன ஒரே ஒரு 3 அந்த வீட்டில் ஒரே ஒரு ஆம்பளை படிக்கும் போதைப்பொருள் வெளியில போய் போன டிரைவர் மோட்டார் சைக்கிளை மோதி அந்த படியும் செத்துருக்கு. அது மாதிரி இப்போ கடைசியாக கணேசன் மரணம், அது மாதிரி ஏராளமான மரணங்கள் போக்குவரத்து விதிமுறைகளை மோதி மது போதைகள போதைப்பொருள் பாவத்தில் நடந்த மரணங்கள் கேஸ் எல்லாம் கோர்ட்ஸுங்க இந்த சாதாரண விபத்து கேஸாக கொண்டு போகிற வழியில் சட்டத்திட்ட பிடிக்கிறது எல்லாரும் தப்பில்லை. அதால சட்டவிரோத செயல்கள் அதிகரித்து கொண்டு போகுது. எனவே மக்கள் என்ன கேட்கிறவன்னா சட்டத்தை மிக கடுமையாக நடைமுறைப்படுத்த சொல்லி கேட்கிறோம். ஃபாதர் சொன்ன மாதிரி நாங்கள் எல்லாம் விழிப்புணர்வு அடைந்து அல்ல நாங்கள் எல்லாம் திருந்தி இந்த சமூகத்தில் இந்த மாற்றங்களை ஏற்படுத்தினாலும் அது இப்போதைக்கு சாத்தியப்படாது. அதெல்லாம் நாங்கள் நீண்ட காலத்துக்கு செல்லும் அதெல்லாம் சாத்தியப்படுறது. எனவே எப்படி சாத்தியப்படுத்தலாம்னா இருக்கிற சட்டத்தை மேக்சிமம் பயன்படுத்துது. சட்டத்தை வெண்டைக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் மூட்டை வைக்கலாம் பிடிச்சி கொண்டே வச்சு உள்ளுக்கு போட்டோன்னு கணிசமாக கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. நான் ரோட்டில் முந்தி முறுக்கி கொண்டு திருக்காமல் பெரும் காண முடியாத நிலைமை இருக்குது. ஏன்னா பயப்படலாம். எங்களோட நாங்களோட விலை போடணும் 2009க்கு முன்னாள் நாங்களும் திருந்தி குற்றச்செயலில் ஈடுபடாமல் இருக்குது. எங்கள் ஒருவர் பயத்தால் தான் அப்படி இருந்தால் ரேப் பண்ணில சந்தியில் வச்சு மண்டையில் போடுவாங்க பயத்தில் தான் நாங்கள் ஒருவர் அப்படி செய்யலாம். அல்லது ஒரு மரத்தை வெட்டினா 1000 பண விதைகளை நடவணும்ன்ற பயத்தில் யாரும் அப்படி அதுக்கு போயிடும். 1000 ரூபாய் தண்டை பணத்தை அடிச்சு போட்டு ஒரு நாளைக்கு 1 ரூபா மணி வந்து கட்டிட்டு போட்டு சொன்னபடியாக தான் நிறைய பேர் அப்படி செய்யல. இப்போ அப்படி செய்யணும்னு நாங்கள் சொல்லவே இல்லை. இருக்கிற சட்டத்தை மேக்சிமம் பயன்படுத்துனீங்கன்னா
சட்டவிரோத செயலை குறைக்கலாம்ன்றத மக்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது. எனவே பெரும்பாலான சட்டத்தரணிகள் சொல்லுகிற கருத்து என்னடா, அன்றைய ஒரு கூட்டத்திலே போலீசாரால் சொல்லப்படுது, நாங்கள் கஷ்டப்பட்டு குற்றவாளியை பிடிச்சு கொண்டு போயிட்டு சட்டத்தரணிகள் வந்து வாதாடி அவங்கள குற்றவாளிகளை பிள்ளைகளை எடுத்து விடணும் உண்டு. ஆனால் எல்லா சட்டத்தரணிகளும் அப்படி இல்லை. ஒரு சில சட்டத்தரணிகள் காசுக்காக குற்றவாளிகளுக்கு சார்பாக வாதாடுவதற்காண்டி எல்லா சட்டத்தரணிகளும் நாங்கள் அப்படி சொல்ல முடியாது. இன்னும் சில சமூக அக்கறையோட செயற்படுத்த ஏராளமான சட்டத்தரணிகள் இருக்கிறார்கள். அவர்களுடைய கோரிக்கை, மக்களுடைய கோரிக்கை, போலீஸ் சட்டத்தை, குறிப்பாக போக்குவரத்து சட்டத்தை மிக கடுமையாக நடைமுறைப்படுத்த சொல்லி